ஸ்ரீ தலையூர் கோழி ஃபார்ம்ஸ் நாமக்கல். அதாவது வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோழிப்பண்ணையோட வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளையும் அது உணவுப் பொருளாக மாற்ற முடியும் அப்படின்னா அது உணவுப் பொருளாக மாற்றி கோழிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்குபெட்டரில் லோட் பண்ணுற முட்டைகளை 5வது நாள் 7வது நாள் அதுக்கு மேலே ஹேண்ட்லிங் பண்ணுறோம். ஹேண்ட்லிங் பண்ணும்போது அன்ஃபெட்டட், அதாவது கருக்கூடாத முட்டைகளை கண்டுபிடிச்சி அதை வந்து பாயில் பண்ணி கோழிகளுக்கோ இல்லை குஞ்சுகளுக்கோ நாங்கள் உணவாக மாற்றுறோம். ஸோ அதோடு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸோட ஸ்டார்ட்ரு, ஃபினிஷர் இந்த மாதிரி தீவனங்கள் ப்ளஸ் வந்து கம்பு, கருவாடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த அன்ஃபெட்டட்லையும் உணவாக மாற்றி கொடுக்க முடியும். ஸோ அதை நம்ம குஞ்சுகளை கொடுக்குறத பார்ப்போம். இங்குபெட்டரில் 20 நாள் வச்சுருந்து அது குஞ்சு பொறிக்கலை அப்படின்னு தூக்கி எறிகிறத விட ஒரு 5வது நாள் 7வது நாள் ஹேண்ட்லிங் பண்ணிங்க அப்படின்னா அது கருக்கூடாத முட்டைகளை உணவாக மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி உணவாக மாற்றி கோழிகளுக்கு குஞ்சுகளுக்கோ கொடுக்கும்போது நம்ம வந்து அதை பயனுள்ளதாக மாற்றிக்க முடியும். நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது வீணாகிற எந்த பொருளையும் உணவாகவோ அடுத்த ஒரு பொருளாகவோ மாற்றும் போது நம்ம வளர்ச்சிங்கிறது நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.